வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தூய அன்பு. கதைக்குள்ள போலாமா? வேதா, உங்க அப்பா வந்திருக்காருடி. மேடம் உன்னை ஆபீஸ் ரூமுக்கு வர சொன்னாங்க என்று கிளாஸின் வெளியே நின்று கொண்டு தனது தோழி கலா சொல்லிவிட்டு செல்ல கடகடவென கீழே ஆபீஸ் ரூமுக்கு ஓடினாள் வேதா. அங்கே பெஞ்சில் தனது மகளுக்காக கையில் டிஃபன் பாக்ஸுடன் காத்து கொண்டிருந்த பரமசிவம் வேதாவை பார்த்ததும் முகமலர்ந்து எழுந்து கொண்டார். அப்பா என்று அவரிடம் ஓடிய தனது மகளை பார்த்து கண்களை துடைத்து கொண்ட பரமசிவம், அம்மாடி வாடா கண்ணு. ஆமா, காலையில சாப்பாடு கொண்டு வராம நீ கிளம்பி வந்துட்டியாமே, தம்பிங்க சொன்னாங்க. ஏன் ஆத்தா, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், படிக்கிற புள்ள இப்படி பட்னி கிடக்க கூடாதுன்னு. சொன்னா கேட்க மாட்டியா? நீ சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகலன்னதும் என் மனசு பதறிடுச்சு. அதுதான் நம்ம நாயர் கடையில சொல்லி உனக்கு பிடிச்ச தக்காளி சோறு வாங்கி அந்த வாங்கிக்கரா சத்தி என்று அவளிடம் கொடுத்தார். அப்பா எதுக்குப்பா? இப்ப என்ன, ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன ஆகிட போகுது? அதுக்காக இந்த வேகாத வெயில்ல நீங்க இதை எடுத்துக்கிட்டு ஓடி வரணுமா என்று செல்லமாக கோபித்து கொண்ட தனது மகளின் தலையை ஆசையாக கோதினார் பரமசிவம். இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ பட்னி கிடக்கிறியா கண்ணு? உண்மைய சொல்லு என்று கண்கள் கலங்க அவளை பார்த்தார். ஆமாப்பா. என்னப்பா இப்படி கேக்குறீங்க? சித்தி எனக்கு தினமும் கட்டி கொடுத்துருவாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன் என்று படப்படத்தாள். அம்மாடி, எனக்கு எல்லாம் தெரியும் ராசாத்தி. நான் கடத்தெருக்கு போனதும் உன் சித்திக்காரி என்னெல்லாம் உன்னை கொடுமைப்படுத்துறான்னு உன் தம்பிங்க அப்பப்ப சொல்லுவானுங்க. அதுக்குதான் அந்த சண்டாளி அவங்கள கோயம்புத்தூர்ல இருக்கிற அவங்க அண்ணன் வீட்டுக்கு படிக்க அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டா. அப்படியா? என்னப்பா சொல்றீங்க? தம்பிங்க அப்ப நீங்க இருக்க மாட்டாங்களா என்று ஏக்கமாக கேட்டாள் வேதா. இல்லடா ராசாத்தி, இன்னைக்கு 11 மணி பஸ்ல அவங்க அண்ணங்காரன் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டான். அப்பா, என்னப்பா நீங்க எதுவும் சொல்லலையா? என்னடா கண்ணு, எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசுற. உன்னை பெத்து போட்டுட்டு உன் அம்மா கறி என்னைக்கு போனாலோ அன்னைக்கே நான் பாதி ஜீவன் போன ஆளாகிட்டேன். அப்பவே நான் எங்க ஆத்தா கிட்ட எவ்வளவோ அடிச்சுக்கிட்டேன், எனக்கு 2வது கல்யாணம் வேண்டான்னு. உனக்காக இல்லைனாலும் உன் பிள்ளைய வளர்க்கவாது ஒரு பொண்ணு தேவைன்னு அந்த சண்டாளியே என் தலையில கட்டிட்டாங்க. இந்த புண்ணியவதி வந்ததுல இருந்து நீ படுற அவஸ்தை என்னால பார்க்க முடியல என்று மேல் துண்டை எடுத்து வாயில் வைத்து கொண்டு அழ ஆரம்பித்தார். அப்பா, என்னப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க என்று அவர் கைகளை பிடித்து கொண்டாள் வேதா. நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. இன்னைக்கு அறுவடை பண்ண தக்காளி எல்லாம் கொண்டாந்து இப்பதான் சந்தையில போட்டு வியாபாரம் பண்ணிட்டு வரேன். வரும்போது வழியில தம்பிங்களை கூட்டிட்டு அவங்க மாமன்காரன் வந்தான். அப்பதான் பிள்ளைங்க விஷயத்த சொல்லிச்சுங்க. சரிப்பா, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் வர லேட் ஆகும், இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. அப்படியா ராசாத்தி? அப்ப சாயங்காலம் வர நேரம் ஆகுமா? ஆமாப்பா. சரி, இந்தா சாயங்காலத்துக்கு எதனாச்சும் வாங்கிக்க என்று தனது சட்டை பாக்கெட்டில் இருந்து 20 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தார். அப்பா, எதுக்குப்பா? எனக்கு வேண்டாம். அம்மாடி பேசாம இரு. இதோ பாரு, சாப்பிடாம இருக்க கூடாது. வீட்டுக்கு வந்தா அந்த சண்டாளி உன்னை படிக்க விடாம சக்கையா புழிவா. அதனால நீ இங்கே நிம்மதியா இருந்து படிச்சுட்டே வாடா கண்ணு. என்ன வேதா, அப்பா சாப்பாடு கொண்டு வந்தாரா என்று கேட்டுக்கொண்டு அவள் கிளாஸ் டீச்சர் கனகா அங்கு வர, ஆமா டீச்சர் என்றாள் வேதா. டீச்சர் அம்மா, என் பிள்ளை எப்படி படிக்குது என்று பரமசிவம் தயங்கிக் கொண்டே கனகாவிடம் கேட்க, அவளுக்கு என்ன, நல்லா படிக்கிறா, அவதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் என்று புன்னகை செய்தாள் கனகா. அப்படியா? எல்லாம் அந்த மாரியாத்தா கருணை தான். டீச்சர் அம்மா, என் பிள்ளை எப்படியாவது நல்லா படிக்க வச்சுடுங்கம்மா. அவ உங்களை போல நல்ல டீச்சர் ஆகணும், அதுதான் அவ அம்மாக்கு கனவே என்று கண்களை துடைத்து கொண்டார். அதனால என்ன, அவளுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு என்னை விட பெரிய ஆளா வருவா பாருங்க என்று சிரித்தாள் கனகா. ரொம்ப சந்தோஷம்மா. அப்ப சரி, நான் வரேன் கண்ணு. பார்த்து பத்திரமா டீச்சர் சொன்னது போல நடந்துகிட்டு ஒழுக்கமா இருக்கணும் என்று மெதுவாக நடந்தார் பரமசிவம். அவரை மௌனமாக பார்த்து கொண்டு நின்றாள் வேதா. அன்று மாலை வேதா வீட்டிற்கு செல்ல தனது சித்தியின் கத்தல் வீதி வரை கேட்டுக்கொண்டிருந்தது. அவள் முகத்தில் பயம் தெரிய கால்கள் மெதுவாக நடையை போட ஆரம்பித்தன. ஏயா, உன் மனசுல என்ன பெரிய மகாராஜன்னு நினைப்பா? இன்னைக்கு உன் பொண்ணுக்கு ஹோட்டல்ல இருந்து தக்காளி சோறு வாங்கி போய் கொடுத்தியாமே, பணம் என்ன மரத்திலேயா காய்க்குதுன்னு நினைப்பு என்று சீறினாள் காளியம்மா. காளி, என்ன இது? படிக்கிற குழந்தை பட்னியா கிடந்தா அதுக்கு எப்படி பாடம் மண்டையில ஏறும்?
போதும், உன் பொண்ணு அப்படியே படிச்சு இந்த ஜில்லாக்கு கலெக்டர் ஆக போறா பாரு. ஒரு வேளை பட்னி கடந்தா அப்படியே அழிச்சு போயிடுவாளா? நானே பிள்ளைங்களை கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டமே, அதுங்களுக்கு வருஷமானா லட்சக்கணக்கில் ஃபீஸ கட்டணுமே, எப்படின்னு முடிய பிதுங்கி போய் கிடக்க. இந்த லட்சணத்துல பொட்ட பிள்ளைக்கு தண்ணிய வாரி இறைக்கிற மாதிரி பணத்தை இல்ல இறைக்கிற. நீ இப்ப இந்த கழுதைய ஏன் படிக்க வைக்கணும்ன்ற? அவளை வீட்டுல எனக்கு ஒத்தாசியா இருந்தே வேலை பார்க்க சொல்லு. ஏண்டி, உன் பிள்ளைங்களை போல அவளை என்ன பணம் கட்டி பெரிய பள்ளிக்கூடத்துலயா படிக்க வைக்கிற? அதுவே கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலதான் படிக்குது. அது நல்லா படிக்கிற புள்ள. அது படிப்பை நிறுத்திப்பிட்டு வீட்டு வேலை செய்ய வைக்கணும்னு சொல்றியே, நீ எல்லாம் என்று முறைத்தார் பரமசிவம். நீ அப்படியே 10 ஏக்கரா நிலத்தை வச்சுக்கிட்டு அறுவடை பண்ணி தள்ளுற பாரு. உன் பொண்ணை அப்படியே கொண்டு போய் பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க. அடுத்தவன் வீட்டுக்கு போறவளுக்கு எல்லாம் இது போதும். அடுத்த வருஷத்தோட படிப்பை ஏற கட்ட சொல்லு. 10வது வரைக்கும் படிச்சா போதும். இவ படிச்சு நமக்கா செய்ய போறா? இதோ பாரு, என் புள்ளைய நான் உழைச்சி நான் படிக்க வைக்கிறேன். அதுல ஏதாவது நீ தலையிட்ட பாத்துக்க என்று கடகடவென வெளியே சென்றார் பரமசிவம். வாசலில் வேதா அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நின்றிருக்க அவளை பார்த்தவர், அம்மாடி வாடா, நீ எப்ப வந்த? வந்துட்டாளா மகராசி? அடியே, அப்படியே மசன்னு நிக்காம போய் தோட்டத்துல போட்டு வச்சிருக்கிற சாமான்லாம் தேய்ச்சி போடு. போய் அப்படியே படிக்கணும்னு உக்காந்துடாத. உன் அப்பனுக்கு வேற வேலை இல்ல. இந்த ஆளை 2ஆம் தரமா கட்டிக்கிட்டு நான் படுற அவசரம் இருக்கே, எல்லாம் பொண்ணுக்கே செஞ்சுபிட்டு என்னையும் பிள்ளைங்களையும் நடுத்தருவுல நிறுத்திடுவாரு இந்த ஆளு என்று கத்தி கொண்டே வெளியே சென்றாள். போயிட்டா பாரு ஊர்வம்பு பேச. அவ கிடக்குறாமா பைத்தியக்காரி. நீ உள்ள போ, நான் நிலத்துக்கு போயாரன் என்று வெளியே சென்றார் பரமசிவம். வேதா அமைதியாக உள்ளே சென்று பாத்திரங்களை இழுத்து போட்டு தேய்க்க ஆரம்பித்தாள். 1 வாரம் சென்றது. அன்று நிலத்திற்கு சென்று விட்டு வந்த பரமசிவம் அவருடன் ஒரு சிறுவனை அழைத்து வந்தார். வேதாவின் வயதே இருக்கும் அந்த சிறுவனை பார்க்க அவன் முகம் மிகவும் சுட்டியாக இருந்தது. திண்ணையில் துணிகளை மடித்துக் கொண்டிருந்த வேதா அவனை பார்த்து கொண்டு எழுந்தாள். அப்பா, யாருப்பா இந்த பையன் என்று கடகடவென அவர்களிடம் ஓடினாள். அம்மாடி, நான் நிலத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தப்ப எனக்கு தலைய கொஞ்சம் சுத்திடுச்சு. திடீர்னு கண்ணை இருட்டிக்கிட்டு வரவே நான் அப்படியே மயங்கி சாய போனேன். நல்ல வேளை பக்கத்துல ஒரு பாறாங்கல்லு வேற இருந்தது. அடக்கடவுளே, அப்புறம் என்று அலறினாள் வேதா. அப்புறம் ஐயாக்கு ஒன்னும் ஆகல. நான் பட்டுன்னு அவரை பிடிச்சி அங்கிருந்த மரத்துக்கிட்ட உட்கார வச்சிட்டேன். அதுக்குள்ள அங்கிருந்த எல்லாரும் ஓடியாந்துட்டாங்க என்றான் அந்த சிறுவன் கள்ளம் கபடம் இல்லாமல். அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் வேதா. அந்த பார்வையில் தனது தந்தையின் உயிரை அவன் காப்பாற்றியதற்கான நன்றிகள் தெரிந்தது. என்னம்மா அப்படி பாக்குற? நானும் இப்படிதான் கண்ணை முழிச்சதும் இவனை பார்த்தேன். என்னவோ தெரியல, இவனை பார்த்ததும் மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப நெருக்கமானவனா தெரிஞ்சான். யாரு என்னன்னு விசாரிச்சேன். நான் யாரும் இல்லாத அனாதன்னு சொன்னான். சரி, நாம குடிக்கிற கஞ்சியில இவனும் ஒரு வாய் குடிச்சிட்டு போட்டோன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் என்றார். ஆமா, நீ அப்படியே பெரிய அரண்மனை கட்டி வச்சிருக்க பாரு. கண்டதுங்களை இங்க கொண்டு வந்து தள்ள. தோ பாரியா, ஏற்கனவே உன் பொண்ணுக்கும் உனக்குமே என்னால வடிச்சு கொட்ட முடியல. இந்த கழுதியை எப்படா எவன் கழுத்துலயாவது கட்டி வீட்டை விட்டு துரத்தலான்னு இருக்கேன். இப்ப எங்க இருந்தோ இந்த அனாதைய கழுத வேற கூட்டி அந்திருக்கிற என்று அவனை ஏற இறங்க பார்த்தாள் காளி. அந்த சிறுவன் அவளை பார்த்ததும் சற்று பயந்து பின்னால் நகர்ந்து கொண்டான். ஏய், தோ பாரு, அனாதை அதுன்னு சொன்ன. இனிமேல் அந்த பையன் இங்கதான் இருப்பான். இப்பெல்லாம் முன்ன புள்ள என்னால ஓடி ஆடி உழைக்க முடியல. இவன் இருந்தா எனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். பேசாம வாய முடிக்கிட்டு உள்ள போ என்று காளி அதட்டியவர் அந்த சிறுவனை திரும்பி பார்த்தார். உன் பேர் என்ன சொன்ன? கதிரையா என்றான் அந்த சிறுவன் பவ்யமாக. கதிரு, இதுதான் என் பொண்ணு வேதா. உன் வயசுதான் அதுக்கும். எனக்கு இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்பயாவது லீவுக்கு தான் வருவாங்க. அதனால அவங்க அறைய நீ தங்கிக்க என்றார் பரமசிவம். என்ன சொன்ன? வேலைக்கார பையனுக்கு ஏன் பிள்ளைங்க அறைய கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. கிறுக்கு பையல, இதோ பாரு மாட்டுக்கொட்டா, அங்கேயே பாயை விரிச்சு படுத்துக்க. உன் துணிங்க வேணா அதோ அந்த படி கீழே இருக்கிற அந்த மோட்டார் ரூம்ல போட்டு வெயி. மழை கிழ வந்தா நீயும் அங்கேயே படுத்துக்கணும் என்றாள் காளி. ஏய், அங்க எலிங்கெல்லாம் இருக்கும். ஐயா பரவாயில்லையா, நான் இருந்துப்பேன். எனக்கு ஒன்னும் அதெல்லாம் பயம் இல்லை என்றான் கதிர். அவனை பரிதாபமாக பார்த்தாள் வேதா. சரிப்பா கண்ணு, நீ போய் சாப்பிட்டு கிளம்பு. நான் உன்னை சந்தைக்கு கூட்டிட்டு போறேன் என்று உள்ளே சென்றார் பரமசிவம்.
ஏய், இந்த பாரு, இன்னைக்கு அந்த வாழையில அறுத்துக்கிட்டு வந்து அதுல சாப்பிடு. நாளைக்கு உனக்கு ஒரு அலுமினிய தட்டை சந்தையில இருந்து வாங்கி வந்துடுறேன். இனிமேல அதுலதான் நீ சாப்பிடணும். ஏ வேதா, போ, போய் அவனுக்கு அந்த பழையதை எடுத்து போடு. இன்னைக்கு நாய்க்கு போடலான்னு எடுத்து வச்சிருந்தேன். இவன் வந்துட்டான் அதுக்கு பங்கு போட என்று உள்ளே சென்றாள் காளி. அவள் சென்றதும் பரிதாபத்தோடு அவனை பார்த்து கொண்டு அவன் அருகில் வந்தாள் வேதா. கதிரு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு சூடாவே சோறு போடுறேன் என்றாள். பரவாயில்லம்மா, எனக்கு பழையதே போடுங்க, நான் திருப்தியா சாப்பிடுவேன் என்றான் கதிர் புன்னகை செய்து கொண்டு. ஏய், அது நல்லாவே இருக்காது. நேத்து சோறு கூட இல்ல, முந்தா நேத்து வடிச்சது. பரவாயில்லம்மா, எத்தனையோ நாள் நான் பட்டினி கிடந்திருக்கேன். ஒரு வாய் சோறு எங்கேயாவது கிடைக்காதான்னு ஏங்கி இருக்கேன். அப்பெல்லாம் யாராவது ரோட்டுல நாய்க்கோ இல்ல காக்காக்கோ சோறு வச்சா அத நமக்கு வைக்க மாட்டாங்களான்னு நினைப்பேன். நாங்க நின்னு அத தின்றத பார்த்தா என்னை அடிச்சு துரத்திடுவாங்க என்றான். வேதாவின் கண்கள் கலங்கியது. ஏ கதிரு, நீ யாரு? உனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்லையா? இல்லம்மா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா ஏதோ வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். எங்க பாட்டி சொல்லும், எனக்கு அப்ப 2 வயசா. நான் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து அந்த பாட்டி தான் என்னை கூட்டியாந்து வளர்த்துச்சான். அப்புறம் எனக்கு 6 வயசு இருக்கும் போது அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி ஊர்ல இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் போய் சோறு கேட்பேன். அவங்க ஒவ்வொரு நாள் சோறு போடுவாங்க, இல்லைன்னா அடிச்சு துரத்திடுவாங்க. அப்புறம் போக போக அவங்க வீட்டுல ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லிட்டு சோறு போடுவாங்க. அப்படியே என் பொழப்பு போயிட்டு இருந்தது. அப்ப ஏன் நீ இங்க வந்த கதிரு? அங்கே இது போல ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்ல? எங்கம்மா, ஒரு நாள் அப்படிதான் எங்க பெரிய ஐயா வீட்டுல விசேஷம். அதுதான் அவங்க பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. அப்ப அங்க என்னதான் எடுபடி வேலை பார்க்க விட்டு இருந்தாங்க. நானும் மாடு மாதிரி உழைச்சிட்டு இருந்தேன். அந்த 3 நாளும் நல்ல விருந்து சாப்பாடு தான், வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் களைச்சு போய் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஐயா ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டது. யாரோ பீரோவை திறக்கிற மாதிரி இருந்தது. நானும் சரி ஐயா தான் இருக்கோமோன்னு அமைதியா திண்ணையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா திடுதிடுப்புன்னு ஒரு 4 பேர் வெளியில ஓடினாங்க. எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நான் பதறிக்கிட்டு எழுந்து அவங்கள புடிச்சிட்டேன். அதுக்குள்ள எல்லாரும் எழுந்து லைட்ட போட்டாங்க. அந்த வெளிச்சத்துல பார்த்தா ஐயாவோட சொந்தக்காரங்க தான் அந்த வேலைய பார்த்திருக்காங்க. எல்லாரும் ஓடி வரவே அவங்க கையில இருந்த நகையெல்லாம் தொப்புன்னு கீழே போட்டுட்டு என்ன புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடக்கடவுளே! அப்புறம் அப்புறம் என்னம்மா, எல்லாரும் என்னதான் திருடன்னு சொல்லி தர்ம அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வலி தாங்க முடியல. அப்புறம் பெரிய ஐயா தான் வந்து விடுங்க அவனன்னு சொல்லி என்னை இனிமே இந்த பக்கமே பார்க்க கூடாதுன்னு எங்கேயாவது ஓடி போயிட்டுன்னு துரத்தி விட்டுட்டாரு. அவர் என்ன காப்பாத்த அப்படி பண்ணாரா, இல்ல ஊர் சனங்க எதிர்க்க அவரோட சொந்தக்காரங்க மானம் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரான்னு தெரியல. எப்படியோ ஒண்ணு, இனிமே நாங்க இருக்க கூடாதுன்னு வந்துட்டேன். அட என்ன கதிரு, உனக்கு எதுக்கு வம்பு? பேசாம நீ கம்முன்னு எல்லாரும் போலவும் பேசாம இருந்திருக்கலாம் இல்ல? அடியாவது மிச்சமாகி இருக்கும். அட என்னம்மா நீங்க, 1000 தான் இருந்தாலும் அவங்க வீட்டுல நான் 3 நாள் சோறு தின்னுருக்கேன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது தப்பில்லையாமா என்றான் அப்பாவியாக. அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் வேதா. இதற்குள் உள்ளிருந்து காளி குரல் கொடுக்க, சரி சித்தி கூப்பிடுறாங்க, நீ இங்கே இரு, நான் உனக்கே சாப்பாடு கொண்டு வரேன் என்று ஓடினாள். அன்றிலிருந்து கதிர் என்றால் வேதாவிற்கு ஏதோ ஒரு இனம் தெரியாத பாசம் ஏற்பட்டது. காளி அவனை திட்டிக் கொண்டும் வேலைகளை வாங்கி கொண்டும் சாப்பாடு போடாமல் இருந்தாலும் அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுவாள் வேதா. அவன் வாடியிருந்த வேலைகளில் அவளை அவனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருப்பாள். கதிரும் கூடிய சீக்கிரம் வேதாவின் நிலைமையும் அவள் காளியிடம் மாட்டிக்கொண்டு படும் பாட்டையும் அறிந்து கொண்டு வேதாவிடம் மிகவும் அன்பாக இருந்தான். இருவரும் மிகவும் நட்புடன் பழக ஆரம்பித்தனர். அவர்களது நட்பை பார்த்து பரமசிவம் மகிழ்ச்சி அடைந்தாலும் காளிக்கு இது பிடிக்கவில்லை. அவனுடன் பேசக்கூடாது பழகக்கூடாது என்று அவள் வேதாவை திட்டினாலும் அவள் அந்த பேச்சை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. நாட்கள் இப்படியே உருண்டோட வேதா +2 முடித்து காலேஜில் டிகிரியும் முடித்தாள். கதிர் இதற்குள் பரமசிவத்திற்கு அனைத்துமாக அவரை விட்டு அவன் பிரிவதே இல்லை. அந்த வீட்டில் அவனும் ஒரு ஆளாக ஆகியிருந்தான். அவன் இவ்வளவு வேலைகள் செய்தாலும் காளி அவனை எரிந்து விழுந்து கொண்டிருப்பது மட்டும் நின்ற பாடாக இல்லை. வேதாவிற்கு சென்னையில் ஒரு நல்லவரனை பார்த்து திருமணம் முடித்தார் பரமசிவம். வேதா தனது தந்தையையும் தனது நண்பன் கதிரையும் விட்டு செல்ல மனமின்றி கதறி அழ அவளுக்கு ஆறுதல் சொல்லி வழி அனுப்பினான் கதிர்.
அவள் இல்லாத வீட்டில் அவனுக்கு இருப்பது கடினமாக இருந்தாலும் பரமசிவத்தின் அன்பிற்கு கட்டுப்பட்டு அவர் காலை சுற்றி வந்தான். இதற்குள் பரமசிவம் மிகவும் தளர்ந்து போக கதிர் இருந்தது அவருக்கு மிகவும் ஒத்தாசையாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. 3 மாதங்கள் இப்படியே உருண்டோட அந்த வேதா ஊரிலிருந்து வருவதாக பரமசிவத்திற்கு போன் வந்தது. கதிரின் உற்சாகத்திற்கு எல்லை இல்லாமல் போக கடகடவென காலையில் இருந்து அவன் பம்பரம் போல் தோட்டத்தில் இருந்து இளநீர் நுங்கு அவள் விரும்பி சாப்பிடும் பலாப்பழம் அனைத்தும் கொண்டு வந்து வீட்டில் இறக்கினான். அவளை பஸ் ஸ்டாண்டில் இருந்து அழைத்து வர வண்டி எடுத்துக்கொண்டு 1 மணி நேரம் முன்னதாகவே கிளம்பினான். வேதா பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் ஓட்டமாக ஓடி சென்று அவள் முன்பு மூச்சு வாங்க நின்றான். அவனை பார்த்த வேதாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. ஏய் கதிரு, எப்படி இருக்கிற என்று அவன் கன்னத்தை கிள்ளினாள். நான் நல்லாதான் இருக்கேன். ஏன் வேதாமா, ஊருக்கு போனியே, எனக்கு ஒரு போன் போட்டு பேசிருப்பியா? இங்கிருந்து போனதும் என்ன சுத்தமா மறந்துட்ட தானே என்று முகத்தை திருப்பி கொண்டான். வேதாவின் முகத்தில் ஏதோ சிறிய மாற்றம் தெரிந்தது. அவள் அதை மறைத்து கொண்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு எப்பவும் அப்பா ஞாபகம் ஓ ஞாபகமாவே இருந்ததா, அதுதான் போன்ல பேசினா எங்க அழுதுட போறேன்னு பேசல கதிரு, என்ன மன்னிச்சுடு என்றாள் அவன் முகத்தை திருப்பி கொண்டு. அட என்ன வேதம்மா, நான் சும்மா சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. சரி சரி வா போலாம். ஆமா, உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? உன்னை நல்லா வச்சிட்டு இருக்காரா? என்ன இது, நீ மட்டும் தனியா வந்திருக்க, அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல என்றான். வருவாரு, இப்போ நீ போ, அப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிதான் அனுப்புனாரு என்று தட்டு தடுமாறினாள் வேதா. ஓ அப்படியா, சரி சரி வா போலாம், நான் உனக்காக வீட்டுல என்னெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கேன் தெரியுமா என்று பேகை கொண்டு போய் வண்டியில் வைத்து அவனும் ஏறிக்கொண்டான். அப்படியா, என்ன கதிரு கொண்டாந்த என்று அவன் பின்னால் ஏறி அமர்ந்தாள். நீயே வந்து பாரு என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான் கதிர். பிறகு ஊரில் இருக்கும் அனைவர் பற்றியும் தனது தந்தையை பற்றியும் சித்தியை பற்றியும் அவனிடம் விசாரித்துக் கொண்டே சென்றாள் வேதா. வீட்டு முன்பு பரமசிவம் ஆவலாக நின்று கொண்டிருக்க வேதாவை பார்த்ததும் அவர் முகம் தாமரையை போல் மலர்ந்தது. அவளை வாரி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். அம்மாடி தங்கம், எப்படிடா கண்ணு இருக்கிற? மாப்பிள்ள நல்லா இருக்காரா? உன்னை நல்லா பாத்துக்கிறாரா என்றார். நல்லா பாத்துக்கிறாருப்பா, நான் நல்லாதான் இருக்கிறேன் என்று கண்களை துடைத்து கொண்டவள், ஆமா அப்பா, என்னப்பா முன்னைக்கு இப்ப ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஆமா, அவருக்கு என்ன, உன்னை பார்க்காத குறைதான், அவருக்கு நான்லாம் ஒரு பொருட்டா? தன்னோட அருமை பொண்ணு கல்யாணம் ஆகி போனதும் அவருக்கு எல்லாமே போனதாயிடுச்சு, வெறும் உடம்புதான் இங்க இருக்கு, மத்தபடி உசுரெல்லாம் உன்கிட்டதான் என்று வெளியே வந்தாள் காளி. சித்தி, எப்படி சித்தி இருக்கீங்க? தம்பி வந்தாங்களா? காலேஜ்ல படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கான்? நல்லாதான் போயிட்டு இருக்கு, பெரியவனுக்கு அங்கேயே வேலை கிடைச்சிடுச்சு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அது இருக்கட்டும். ஆமா, என்னடி இது, கல்யாணம் ஆன பொண்ணு இங்க இருக்கும் போதுதான் நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த லூசு பையன் கூட சுத்திட்டு இருந்த, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போமா இவன் கூட வண்டியில வரணும்? 4 பேரு பார்த்தா என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ள காதுக்கு விஷயம் போனா என்ன ஆகுறது என்றாள் காளி கோபமாக. அவள் பேச்சை கேட்டு மூவரும் திடுக்கிட கதிர் அங்கிருந்து கடகடவென சென்று விட்டான். ஏய் வாய மூடு, புள்ள வந்ததும் வராதுமா ஆரம்பிக்காத. அம்மாடி, அவ கிடக்குறா, நீ வாடா கண்ணு, உள்ள போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார் பரமசிவம். ஆமா, நல்லது சொன்னா யாருக்கும் பிடிக்காது, எப்படின்னா போங்க என்று சலித்து கொண்டாள் காளி. 1 வாரம் சென்றது. வேதா வந்ததிலிருந்து அனைவரிடம் கலகலப்பாக பேசி வந்தாலும் அவள் மனதில் ஏதோ சோகம் இருப்பது கதிருக்கு நன்றாகவே தெரிந்தது. அடிக்கடி அவள் தனியாக சென்று மாடில் அமர்ந்து கொள்வதும் தனக்கு தானே ஏதோ பேசிக் கொள்வதும் என இருக்க அவளது மனதில் ஏதோ பாரம் அழுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்தான். அது மட்டுமின்றி அவள் வந்த இந்த 1 வாரமும் அவளது கணவர் அவளுக்கு போன் செய்யவும் இல்லை, இவளும் அவனிடம் பேசுவதாக தெரியவில்லை. இதை கவனித்த கதிர் அன்று ஏதோ யோசனையோடு மாட்டுக்கு புண்ணாக்கு வைத்துக் கொண்டிருக்க உள்ளே காளி பரமசிவத்திடம் கத்தி கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது. இதோ பாருங்க, உங்க அருமை பொண்ணு வந்து 1 வாரம் ஆகுது, அவ எதுக்கு வந்தா என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியல, கேட்டாலும் பதில் சொல்லல, திரும்ப ஊருக்கு போற மாதிரியும் தெரியல. அவ பாட்டுக்கு பேசாம இருந்தா 4 பேருக்கு நான் என்னத்த பதில் சொல்றது? இன்னைக்கு உங்க அருமை பொண்ணு கோவில்ல இருந்து வந்ததும் என்ன ஏதுன்னு விசாரிங்க என்றாள். ஏய்
பெத்தவன் வீட்டுக்கு வந்த பொண்ண நிம்மதியா இருக்க விடாம வீட்டை விட்டு தொத்தணும்னு சொல்றியா? அவ என் மேல உயிரையே வச்சிட்டு இருக்கிறவ. என்னை விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சதில்ல. அந்த பாசத்துல பாக்க வந்திருப்பா. அது பொறுக்கலையா உனக்கு? ஆ, போன 3 மாசத்துல அப்படி என்ன அப்பனோட நினப்பு? ஏய், பாசத்தை பத்திலாம் உனக்கு என்னடி தெரியும்? ஆமா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். எப்படின்னா போங்க. எனக்கு என்னவோ பிடிக்கல. அந்த கதிரு பையன் கூட சேர்ந்துகிட்டு அவ சுத்துறதும் சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் நாளை பின்ன இதெல்லாம் ஏதோ வம்பல வந்து முடிய போகுது பாருங்க. அப்ப தெரியும் நான் சொன்னது என்று உள்ளே சென்றாள். கதிர் அமைதியாக வெளியே செல்ல அன்று மாலை அவனை தேடிக்கொண்டு தோட்டத்திற்கு வந்தாள் வேதா. அம்மா, வேதாம்மா, என்னம்மா இது? இங்க எதுக்கு வந்த? உனக்கு எதனா வேணும்னா என்கிட்ட சொன்னா நானே என்று அவன் முடிப்பதற்குள், அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் கதிரு. வீட்டுக்குள்ளவே இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது. அதுதான் அப்படி காத்தாட வந்தேன். சரிம்மா, இரு, நான் போய் இளநீர் இறக்குறேன் என்று கடகடவென மரத்தில் ஏறி ஒரு கொலை இளநீரை தள்ளினான். பிறகு அதை சீவி அவளிடம் கொடுக்க ஒரு இளநீரை குடித்த வேதா, போதும் கதிரு என்று எழுந்து கொண்டாள். என்னம்மா, எப்ப வந்தாலும் 4-5 இளநீர் குடிப்ப, இப்ப என்னாச்சு என்று அவளை சந்தேகமாக பார்த்தான். அவள் அமைதியாக சிரித்தாள். வேதம்மா, நான் உன்னை கேட்கவா? என் மனசுல 2 நாளா ஒரே போராட்டமா இருக்கு. உன்கிட்ட கேட்கலன்னா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு என்றான். என்ன கதிரு என்றாள் வேதா சிரித்து கொண்டு. வேதாம்மா, நானும் தான் பாக்குறேன். நீ வந்ததுல இருந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாலும் முன்ன போல உன் முகத்துல ஒரு சந்தோஷம் இல்ல. நீ வந்ததுல இருந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசவும் இல்ல. அவரும் உனக்கு போன் போடுற மாதிரி தெரியல. என்னம்மா, என்னாச்சு உனக்கும் உன் புருஷனுக்கும் என்று தயங்கினான். அவனை ஆச்சரியமாக பார்த்த வேதா விரக்தியாக சிரித்தாள். என்னம்மா சிரிக்கிற? ஒன்னும் இல்ல. சாதாரணமா புருஷன் வீட்டுல எதனா பிரச்சனையோட பிறந்த வீட்டுக்கு வர பொண்ணுங்க அம்மா வீட்டுல அங்க நடந்ததை சொல்ல தயங்கிக்கிட்டு அமைதியா இருந்தாலும் அவளோட முகத்தை பார்த்து ஏதோ நடந்திருக்குன்னு பெத்தவ கண்டுபிடிச்சிடுவா. என்ன எதுன்னு அவளை நோண்டிடுவா. ஆனா எனக்கு அப்படி ஒரு குடுப்பனை இல்லைன்னாலும் என் அம்மா போல நீ என்ன என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். கதிருக்கு தர்ம சங்கடமாகியது. அவளுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று புரியாமல் திருவென விழித்து கொண்டு அமைதியாக இருந்தான். சற்று நேரம் அழுது ஓய்ந்த வேதா, நீ சொல்றது சரிதான் கதிரு. நான் இங்க நிம்மதியா இருந்துட்டு போக வரல. எங்க வீட்டுக்காரி என்ன என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள். என்னம்மா சொல்ற? உங்க வீட்டுக்காரர் உன்னை அடிச்சாரா? உன்னை திட்டினாரா? இதையே நீ அப்பா கிட்ட சொல்லல? முதல்லயே சொல்லி இருந்தா நானும் ஐயாவும் போய் என்று படபடத்தான் கதிர். கதிரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுக்காரர் என்ன அடிக்கலாம் இல்ல. ஆனா அவர் பேசின அந்த வார்த்தைங்க. என்னம்மா, அப்படி என்ன பேசினாரு? எங்க வீட்டுக்காரு ஒரு பெரிய மருந்து கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்பத்திக்கு நல்ல வருமானம் தான். ஆனாலும் அவருக்கு இன்னும் நல்ல வசதி ஆகணும். பசங்க பிறந்தா அவங்கள நல்லா வளர்க்க, பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க செய்யன்னு ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. சரி, அதுக்கு அவரே சொந்தமா ஒரு மருந்து கடையை ஆரம்பிக்க ஆசைப்படுறாரு. அதுக்கு கொஞ்சம் பணத்தையும் புரட்டிட்டாரு. இன்னும் 10 லட்சம் குறையுது. அதுக்கு என்ன பண்றதுன்னு அவரு யோசிச்சுட்டு இருந்தப்ப அவங்க சொந்தக்காரங்களாம் அவரை நல்லா ஏத்தி விட்டுட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்க மாமனாரு 2 ஏக்கரா நிலத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொந்த வீடும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பணத்துக்கு வெளியில அலையிற? உன் மச்சாங்க 2 பேரும் நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போக போறாங்க. அவங்க சம்பாதிச்சா அப்புறம் அவருக்கு என்ன குறை? அதனால இருக்கிற நிலத்தை வித்து பொண்ணுக்கு கொடுக்க சொல்லுன்னு தூண்டி விட்டுட்டாங்க. அதை கேட்டு இவரும் உங்க அப்பா கிட்ட கேட்டு பணத்தை கொண்டு வா, இல்ல நீயும் அங்கேயே இருந்துடு, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். வேணும்னா நான் வேலைக்கு போறேன்னு கூட கதறிட்டேன். நீ எப்ப வேலைக்கு போய் 10 லட்சம் சேர்க்கறது? அதெல்லாம் முடியாதுன்னு என்ன என்று அழ ஆரம்பித்தாள். வேதாம்மா, என்னம்மா இது? நீ நல்லா சந்தோஷமா அங்க வாழறன்னு தானே ஐயாவும் இங்க நிம்மதியா இருக்காரு. இப்ப போய் ஐயா கிட்ட இத சொன்னா அவரு... கதிரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாத. நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவும் மறைச்சது இல்ல. அதுவும் இல்லாம என் மனசுலயே இத போட்டு என்னால தனியா அவஸ்தைப்பட முடியல. ஒரு ஆறுதலுக்கு தான் உன்கிட்ட சொன்னேன். பிளீஸ் அப்பா கிட்ட சொல்லாத கதிரு என்றாள். இல்லம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றான் கதிர் வேதனையோடு. 1 வாரம் சென்றது.
அன்று மாலை வேதா தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்க அங்கு ஓட்டமாக ஓடி வந்த கதிர் அவளை பார்த்து அதிர்ந்து நின்றான். அவனை பார்த்த வேதா சிரித்து கொண்டே, என்ன கதிரு அப்படி பாக்கற என்றாள். வேதாம்மா, வேதாம்மா, ஐயா, ஐயா. என்ன அப்பாக்கு என்ன? தோட்டத்துல அவருக்கு திடீர்னு மாரடைப்பு வந்து என்று அழ ஆரம்பித்தான். வேதாவின் கையில் இருந்த குடம் தானாக நழுவியது. இதற்குள் உள்ளிருந்து காளின் அழுகை குரல் கேட்டது. 10 நாட்கள் அணித்து முடிந்து வந்திருந்த சொந்தங்கள் ஒவ்வொருவராக செல்ல அனைவரிடமும் பரமசிவத்தின் மரணத்திற்கு வேதாதான் காரணம் என்று ஒப்பாரி வைத்து அழுது தீர்த்தாள் காளி. என்ன காளி, பாவம், அந்த பொண்ணு மேல அவர் உயிரையே வச்சிட்டு இருந்தாரு, அதையே அப்படி சொல்ற என்று அனைவரும் கேட்க, அதுதான் அவளே அவரோட உயிரை எடுத்துக்கிட்டாளே. இந்த வாழை வெட்டி புருஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க உக்காந்துட்டா. வந்து 2 வாரம் ஆகுது. என்ன ஏதுன்னு வாயை திறந்து ஒன்னும் சொல்லவும் இல்ல. அவர் இவளை கேட்கவும் மாட்டேன்னு அடம்மா தனக்கு தானே போட்டு மனச குழப்பிக்கிட்டாரு. அந்த வேதனையில தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. இவளாலதான் அவரு போயிட்டாரு என்றாள். ஏமா அப்படி சொல்ற? ஆமா, அப்படி என்ன பிரச்சனை நடந்தது? அவளை நல்ல இடத்துல தானே கட்டி கொடுத்தீங்க. அதெல்லாம் நல்லாதான் பண்ணோம். ஆனா இந்த பாவிக்கு கண்ணுக்கு நிறைஞ்ச அவன் புருஷன் கூட வாழ பிடிக்கல. இதோ இந்த வேலைக்காரனோட கூத்தடிக்கணும்னு வந்துட்டா என்றாள். இந்த பேச்சுக்கள் வேதாவின் செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போலிருக்க அவள் உள்ளே சென்று தனது பெட்டிகளை எடுத்துக்கொண்டு கடகடவென சென்று விட்டாள். கதிர் அமைதியாக பார்த்து கொண்டு நின்றான். சென்னை பஸ்ஸில் ஏறி அமர்ந்த வேதா கண்களை துடைத்து கொண்டிருக்க அவளுக்கு தண்ணீர் பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்தான் கதிர். கதிரு, நீயா? ஆமா வேதாம்மா என்றான் கதிர் கண்களை துடைத்து கொண்டு. கதிரு, பாத்தியா எங்க சித்தி என்னை எப்படி பேசுறாங்க? எங்க அப்பா சாவுக்கு நான் காரணமா? நான் கூட என்று விம்மினாள். வேதாம்மா, இங்க பாருங்க, உங்க சித்திக்கு என்ன, அவங்க 1000 சொல்லலாம். ஆனா கடவுளா போனாரே ஐயா, அவருக்கு தெரியும் என்ன பத்தியும் உங்களை பத்தியும். நமக்கு அது போதும். அம்மா, ஐயா இறந்து போறதுக்கு நாள் என்னை பார்க்க தோட்டத்துக்கு வந்தாரு. 4 நாளைக்கு அப்புறம் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்று கையில் இருந்த ஒரு பேக்கை அவளிடம் கொடுத்தான். என்ன கதிர் இது என்று அதை வாங்கிய வேதா அதை பிரித்து பார்த்தாள். அதில் வேதாவின் பேங்க் பாஸ்புக் இருந்தது. அதை எடுத்து பிரித்தவள் அதில் 5 லட்சம் பணம் இருப்பதை பார்த்தாள். அதன் அருகே சில இன்சூரன்ஸ் பேப்பர்கள் இருந்தது. அதன் நடுவே ஒரு லெட்டர் இருக்க அதை அவசரமாக பிரித்தாள். அம்மாடி வேதா கண்ணு, என்ன மன்னிச்சிடுடா. உன்னை பாத்துக்க, உன்னை ஆசையா வளர்க்க உனக்கு ஒரு அம்மா வேணும்னு அந்த ராட்சசிய கட்டி கூட்டி வந்து நானே உனக்கு அவ கையால நரகத்தை காட்டிட்டேன். நீங்க இருக்கும் போதுதான் உன்னை அவ படாத பாடுபடுத்தினா. நீ போனதும் அவ என்ன பண்ணா தெரியுமா? அந்த ராட்சசி என் உயிரை வாங்கி இருந்த 2 ஏக்கரை நிலத்தை அவ பிள்ளைங்க பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டா. வீட்டையும் அவ பேர்ல எழுதிக்கிட்டா. என் தங்கத்துக்கு இந்த பாவியால எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. இருந்த உங்க அம்மா நகைய போட்டு உனக்கு கட்டி கொடுத்தேன். மத்தபடி நான் உனக்காக எதுவும் செய்ய முடியல. இப்படிலாம் நடக்கும்தான் நான் உன் பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துக்கிட்டு வந்தேன். அது இப்ப ஒரு 5 லட்சம் இருக்கும். எனக்கு வர வர உடம்பு ரொம்ப முடியல. அதுக்குதான் இன்சூரன்ஸ் ஒரு 5 லட்சம் எடுத்து வச்சேன். உன்னையே அதுக்கு நாமினியா போட்டு வச்சேன். நான் செத்துட்டா அந்த பணம் உனக்கு வரும். இந்த விஷயத்த நான் யாருக்கும் சொல்லல, நீயும் சொல்லாத கண்ணு. நேத்துதான் கதிர் எல்லா விஷயத்தையும் சொன்னான். அம்மாடி, நான் இன்னும் நிறைய நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தோணல. என் நாள் நெருங்கிடுச்சுன்னு என் மனசுல ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த பணத்தை கதிர்கிட்ட கொடுக்குறேன். நீ இதை எடுத்துக்கிட்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடு. அவரு தொழில் ஆரம்பிக்கட்டும். நீங்க நல்லா இருப்பீங்க என்று எழுதியிருக்க அதை பார்த்த வேதாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. கதிரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அப்பா கிட்ட எந்த விஷயமும் சொல்லாதன்னு தானே சொல்லியிருந்தேன். வேதாம்மா, என்ன மன்னிச்சிடு. நீ இப்படி கலங்கி நிக்கிறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நான் ஐயா கிட்ட சொல்லி உன் வாழ்க்கைக்கு ஒரு வழிய கட்டலான்னு சொன்னேன். ஆனா அதுக்குள்ள ஐயா என்று முகத்தை மூடிக்கொண்டான். கதிரு, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னம்மா, சொல்லு. கதிரு, எனக்கு இந்த சுயநலவாதிங்க கிட்ட இருக்க பிடிக்கல. என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறியா? எங்க அப்பா போல என் மேல தூய்மையான பசத்தோட இருக்கிற உன் கூடவே நான் காலம் பூரா இருந்துடுறேன் என்றாள். வேதாம்மா, உங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு காலம் பூரா காப்பாத்த
நான் தயாரா இருக்கேன். ஆனா அது சரிப்படாதுமா. நம்ம தூய்மையான நட்பை புரிஞ்சிக்காத உங்க சித்தி போல ஆளுங்க நம்ம உறவை கொச்சப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட ஆசை நிறைவேறணும்னா நீங்க உங்க அப்பா பார்த்து கட்டி வச்ச உங்க புருஷன் கூட தான் வாழணும். அப்பதான் அவரோட ஆன்மா சாந்தி அடையும் என்றான். அவன் கைகளை பிடித்து கண்களில் ஊற்றிக் கொண்டாள் வேதா. பஸ் புறப்பட்டது. வேதா அவனை திரும்பி பார்த்து கொண்டே செல்ல கலங்கிய கண்களுடன் அவளுக்கு கைகளை ஆட்டினான் கதிர். காலங்கள் உருண்டோட வேதாவின் கணவன் கார்த்திக் ஆரம்பித்த பார்மசி இன்று 2-3 கடைகளாக பல்கி பெருக வருமானம் ஏகத்துக்கும் கொட்டி கொண்டிருந்தது. அவர்களது பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற அதை பார்த்து பூரித்த கார்த்திக் இதற்கெல்லாம் காரணம் வேதாதான் என்றும் அவள் அன்று அவளது அப்பாவிடம் வாங்கி கொடுத்த பணம்தான் என்றும் பிள்ளைகளிடம் பெருமையாக கூறிக்கொண்டிருக்க, பரவாயில்லப்பா, நீங்க அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிட்டு இருக்கீங்க, நீங்க கிரேட்பா என்று தனது தந்தையை புகழ்ந்து கொண்டிருந்தனர் பிள்ளைகள். ஆனால் வேதாவின் மனதில் எந்த சலனமும் இல்லை. மனுஷங்களோட மனச சாகடிச்சிட்டு அப்புறம் எதுக்கு பாராட்டு புகழ்ச்சிலாம்? அன்னைக்கு எங்க அப்பாவை இவர் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாம இருந்திருந்தா அவர் அப்படி துடிச்சு செத்திருக்க மாட்டாரு. என்னோட உயிருக்கு உயிரான அப்பாவே போனதுக்கு அப்புறம் அவரோட உயிருக்கு விலையா வந்த இந்த பணத்துல நான் சந்தோஷப்படுறதா? கசாப்பு கடைக்காரன் போல ஒரு உயிரை குடிச்ச இந்த ஆளோட அன்புக்கு நான் அடி பணிஞ்சிருக்கனா? இல்லவே இல்ல. ஊருக்கு தான் நான் இவரோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கனே தவிர இவரோட அன்பு போலியானது. இது எங்க அப்பாவை பலி வாங்கின அன்பு. எங்க அப்பாவோட உயிரை வாங்கினதுக்கான பிரதிபலனா கொடுக்கப்பட்ட அன்பு. உண்மையான அன்புன்னா என்று அவள் அண்ணாந்து ஆகாசத்தை பார்க்க அங்கே கதிரின் கள்ளம் கபடம் இல்லாத வெகுளியான முகம் ஒரு நிமிடம் அவள் கண்முன் வந்து சிரித்தது. இத்துடன் தூய்மையான அன்பு கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிப்பில் இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.